ஓம் சனி பகவானை போற்றி போற்றி. ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த இனிமையான சனிக்கிழமையில் உன்னை தேடி உன் சனி பகவான் வந்திருக்கிறேன். நான் சொல்வதை முழுமையாக கேள் என் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, உனக்கு எதிராகவே எல்லாம் நடக்கின்றது என்று நீ கவலை கொள்கிறாயா? இதை முழுமையாக கேட்டுப்பார் என் தங்கமே. மறுகணமே நீ எல்லாம் சரியானபடி நீ உணர்வாய். நிச்சயம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை அறிந்துதான் நான் உன்னிடம் பேச வந்தேன். நீ உன்னுடைய வாழ்க்கையில் எடுத்த அவசரமான முடிவுகள் தான் உன்னுடைய நிம்மதியற்ற இந்த சூழ்நிலைக்கு காரணம். நீ எதையும் உன் வாழ்க்கைக்கு இது சாத்தியமா, இது நம் வாழ்க்கைக்கு பொருந்துமா என்று 1க்கு 100 தடவை யோசித்து செயல்பட வேண்டும். அதன் பிறகு இதுதான் என்னுடைய முடிவு என்று அதில் தீர்க்கமாக துணிந்து நில். எப்பொழுதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலை என்பது மிகவும் ஆபத்தானது என் தங்கமே. முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உன்னை நீயே அறியாமையால் மாட்டிக்கொள்வதற்கு சமம். அது எப்பொழுது உன்னுடைய மூச்சை திணற வைக்கும் என்று உனக்கே தெரியாது. அதுபோலத்தான் எப்பொழுதும் சாந்தமாக இரு. உனக்கு எதற்கெடுத்தாலும் என் பிள்ளையாகிய உனக்கு கோபம் வருகின்றதே, அது எதற்காக என்று நீ என்னிடம் கேள்வியாக கேட்டாயல்லவா? இப்பொழுது அதற்கு பதில் கூறுகின்றேன் கேள். உன்னுடைய கோபத்திற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கின்றது. அது உன்னுடைய எதிர்பார்ப்பு. ஒரு வேலையில் இறங்கினால் கூட அது இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சந்தோஷமாக வழிநடத்தி செல்லும் விஷயங்களை கற்பனையாக செய்து கொண்டிருக்கின்றாய். அதில் கஷ்டங்களும் இருக்கும். அதை நான் சுலபமான முறையில் நல்ல நேர்மையாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதை யோசி. ஆனால் நிஜத்தில் அதுதான் யதார்த்தமும் கூட. வாழ்க்கை என்பது சந்தோஷங்களும் கஷ்டங்களும் நிறைந்ததுதான் என்பதை முதலில் புரிந்து கொள். எப்பொழுதும் அப்பா கஷ்டம் என்றுதான் சொல்கிறாரே என்றுதானே யோசிக்கின்றாய்? அதற்கு காரணமும் நீயேதான். என் பிள்ளைக்கு சந்தோஷத்தில் சிரிப்பு வருகின்றது, ஆனால் கஷ்டத்தில் நீயே கலங்கி போய் நிற்கின்றாயே. அதனால்தான் இரண்டுமே ஒன்றுதான். அதனால்தான் கஷ்டத்தை நினைத்து கொண்டு உன் நிம்மதியை இழக்க வேண்டாம். எப்படி சந்தோஷம் ஒரு நாள் மறையுமோ அதே போல்தான் கஷ்டங்களும் மறையும். உன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவை எடுக்காதே. கஷ்டமும் சந்தோஷமும் ஒன்றுதான். இரண்டையுமே ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொள்ள பழகு. பகல் இரவு என்ற இரண்டுமே நேரத்தை மட்டுமே குறிக்கும். ஆனால் சிலர் பகல் மட்டுமே வெளிச்சம் தரக்கூடிய நேரம் என்று நினைத்தும், ஆனால் இரவு இருளை மட்டும்தான் தரும் என்ற நிகழ்வு அவர்களின் இயலாமையை குறிக்கின்றது. சூரியனை பார்ப்பது பெரிய விஷயமல்ல. அந்த இருட்டிலும் நமக்கு வெளிச்சத்தை தரும் சந்திரன், நட்சத்திரம் இருப்பதை மறந்து விட்டார்கள். காரணம், அவர்களுக்கு இருள் மட்டுமே கண்களுக்கு தெரிகின்றது. அதில் இருக்கும் வலியான வெளிச்சம் அவர்களுக்கு தெரிவதில்லை. நீ தினமும் நடக்கின்ற எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளை கடந்து வருகின்றாய். அப்படி இருக்கையில் வேலை என்பதும் அதே போல்தான் கடினமானது என்று நீ ஒதுங்கி போனால் எல்லாமே உனக்கு கஷ்டம்தான். அதற்கு பதிலாக எல்லா விஷயங்களிலும் கஷ்டமானதை தேடிப்போ. அது முதலில் கடினமாகத்தான் இருக்கும். பழக பழக அந்த கடினத்தில் உள்ள சுலபமான வழிகளை நீ கண்டறிந்து விடுவாய். அதுதான் உண்மை. நீ இந்த வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள் என் தங்கமே. கடினத்தில் ஒரு சந்தோஷத்தை காணலாம். அதுபோலத்தான் சந்தோஷத்தை நீ அனுபவி. ஆனால் அது தரும் சிரிப்பை நீ நம்பாதே. ஆனால் அந்த சிரிப்பு அடுத்த நிமிடம் மாறியும் போகலாம், அப்படியே நிலைத்தும் இருக்கலாம். அதே போல நீ இன்னொன்றையும் உணர்ந்து கொள். இதற்கு முன்பாக நீ ஏன் இவ்வளவு விஷயங்களை இழந்தாய் என்று யோசித்து மீண்டும் அந்த தவறுகளை செய்யாமல் இருக்கப்பார். ஒன்று இல்லை என்ற பொழுதுதான் அதனுடைய அருமை உனக்கு தெரிகிறது. இருக்கும் பொழுது அதனுடைய அருமை தெரியாமல் தானே அதனை அலட்சியப்படுத்தினாய். இப்பொழுது உன்னிடம் இருப்பவைகளின் அருமையையும் இல்லாதவற்றின் அருமையையும் உணர்ந்து கொள்.
நீ பல விஷயங்களில் செய்த தவறுதான் உன் அப்பாவை கோபப்படுத்தி உன்னிடம் இப்பொழுது பேச வைத்துள்ளது. இப்பொழுதாவது நான் சொல்வதை சரியாக புரிந்து கொண்டு தவறான உன் வாழ்வில் இருந்து மாறி நல்வழியில் பயணம் செய்ய கற்றுக்கொள் என் பிள்ளையே. உனக்கு கிடைக்கும் ஒவ்வொன்றின் அருமையையும் நீ புரிந்து கொள். உன்னுடன் இருக்கக்கூடிய உன் அருகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களின் உறவுகளின் அருமையையும் புரிந்து நடந்து கொள். நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்களையும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பத்திரமாக பார்த்துக்கொள் என் தங்கமே. உனது ஆதியும் அந்தமுமாய் உன்னுடைய சனி பகவான் நான் தானே இருக்கின்றேன். இன்பத்திலும் துன்பத்திலும் நானே உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? நீ தோல்வி அடைந்தாலும் துவண்டு போய்விட வேண்டாம். உன்னை தூக்கிவிட எப்பாடுபட்டாலும் என்னையே கதியென்று இருக்கும் உன்னை நான் காப்பாற்றுவேன். இப்பொழுதே உனக்கான வாழ்க்கை சூழ்நிலை சரியில்லை என்றுதானே நினைக்கின்றாய்? இனிமேல் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய திருப்பங்களை பொறுத்திருந்து பார். எல்லா கஷ்டங்களும் சரியாகி எல்லா நஷ்டங்களும் முழிந்து போய் உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன். உன்னுடைய அப்பாவின் ஆசீர்வாதமும் அன்பும் கருணை பார்வையும் எப்பொழுதுமே உனக்கு துணையாய் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள். இதை நீ உணராமல் இருப்பதால் தான் உன் அப்பாவிற்கு இது சிறிய வருத்தம் கலந்த கோபமே தவிர எந்த காலத்திலும் உன் மீது முழுமையாக ஆத்திரப்பட மாட்டேன் என் பிள்ளையே. எப்படி ஒரு தாயானவள் தனது குழந்தைக்கு சொல்லும் பொழுது அதை கேட்காமல் அந்த பிள்ளை அலட்சியப்படுத்துகிறதோ, அவர்கள் கோபத்தோடு வருத்தப்பட்டு பேசுகிறார்களோ, அப்படித்தான் நானும் இப்பொழுது உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நான் உனக்கான பல நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது நீ ஏன் அதை செயல்படுத்த மாட்டேன் என்கிறாய்? ஒரு சிறிய வருத்தம் தான் உன்மேல் எனக்கு இருக்கிறது. உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் உன்னுடைய நல்ல செயல்பாட்டிற்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க நான் ஆசைப்படுகின்றேன். இனி அப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கையை நீ பெறுவாய். எந்த வேலையை செய்தாலும் மனதிற்கு பிடித்தவாறு மனமுவந்து செய். எப்பொழுதும் யார் என்ன நினைப்பார்களோ, யாராவது ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்று மற்றவர்களின் கருத்துக்கு பயந்து பயந்து உனக்குள் இருக்கும் உண்மையை சொல்ல தயங்கிக் கொண்டே இருக்காதே என் செல்லமே. உன் மனதிற்குள் என்ன நினைக்கின்றாயோ அதை சரியாக பேசு. வாழ்வில் விழுந்தாலும் தோற்றாலும் நீதானே எழுந்து வாழ வேண்டும். போராட தயாராக இரு என் பிள்ளையே. எல்லா சமயங்களிலும் எல்லா கஷ்டங்களிடமிருந்தும் உன் வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைத்து எல்லாவித சந்தோஷங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். உனது மனமும் புத்தியும் ஒரே நிலையில் இருக்கும்படி நீ எல்லா விஷயங்களையும் செய்வதற்கு துணிந்து விட்டால் உன் அப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும். முதலில் மன உறுதியோடு தைரியத்தை வரவழைத்து கொண்டு எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து முடிக்க முடியும் என்று நம்பிக்கையை கொண்டு வா. உனக்கு துணையாய் உனது சனி பகவான் நான் இருந்து உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன் என் பிள்ளையே. நீ விரும்பாத துன்பமே உனக்கு மீண்டும் மீண்டும் வரும்பொழுது நீ விரும்பிய இன்பம் மட்டும் உனக்கு வந்து சேராமலா போக போகிறது? எல்லாம் இந்த சனி பகவானின் அருள் என்று நீ பரவசப்பட போகிறாய். கஷ்டம் நிறைந்த உன் வாழ்க்கையை சந்தோஷம் நிறைந்ததாக மாற்றி அமைப்பேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ஓம் சனி பகவானை போற்றி போற்றி. ஓம் சனி பகவானை போற்றி போற்றி.